தேவ பிள்ளையே, children of God. யோவான் 8வது அதிகாரம் 29 இப்படியாய் சொல்லுகிறது, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். Children of God, John chapter 8 verse 29 says, and he who sent me is with me, he has not left me alone. யோவான் 8:16 இப்படியாய் சொல்லுகிறது, நான் நியாயம் தீர்த்தால் என் நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கு, ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறாங்க. Children of God, John chapter 8 verse 14 says, Jesus answer, even if I do bear witness myself, my testimony is true, for I know where I came from, and I did not come alone, but the person who sent me is with me. தேவ பிள்ளையே, 43வது வசனம், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லுகிறாங்க. Children of God, the same chapter verse 43, Jesus is asking, why do you not understand what I say? It is because you cannot bear to hear my word. 47 இப்படியாய் சொல்லுகிறது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். The same chapter, the 47th verse says, whoever is of God hears the words of God. The reason why you do not hear them is that you are not of God. அப்பொழுது யூதர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ பிசாசை பிடித்தவன். Then what did the Jews answer Jesus? You are the one who have possessed a demon. அவங்க எல்லாம் சொல்றது சரிதானா அப்படின்னு சொல்லுகிறாங்க. The Jews, they said, people are telling you are possessed with demon, it is all right. அதற்கு இயேசு சொல்லுகிறாங்க, Jesus answered, நான் பிசாசை பிடித்தவன் அல்ல, நான் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். Jesus answered, I do not have a demon, but I honor my Father and you dishonor my father, me. நான் எனக்கு மகிமை தேடல, என்னை அனுப்பின பிதாவுக்கு மகிமையை தேடுகிறேன். Yet I do not seek my own glory, but I seek the glory for my Father who sent me. நியாயம் தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார். There is one who is to judge. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்னடிக்கு மரணத்தை காண்பது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Truly, truly I say to you, if anyone keeps my word, he will never see death. தேவ பிள்ளையே, Children of God, ஆண்டவர் மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் அந்த மலை பிரசங்கத்துல எவ்வளவோ காரியங்களை தேவன் என்ன செய்தாங்க, ஜனங்களுக்கு உபதேசித்தாங்க. அவங்க ஐஸ்வர்யமாய் வாழுங்கன்னு சொல்லி எந்த பிரசங்கத்தை நிறைவேற்றல. நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 6வது அதிகாரத்துல 19-20 பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், ஆமா அது பூச்சி துருவும் திருடும் கண்ணமிட்டு திருடுவான், பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, அங்க பூச்சாவது திருவாவது கெடுக்கிறது இல்ல, அங்க திருடன் கண்ணமிட்டு திருடுகிறது இல்ல அப்படிங்கிற உபதேசத்தை சொன்னாங்க. ஆவில எளிமையா இருங்கன்னு சொன்னாங்க. எல்லாவற்றையும் தேவன் இருதயத்துல சுத்தமா இருங்க, சமாதானம் பண்ணுங்க அப்படின்னு வரிசையா ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நம்ம நற்செய்தி பொருந்தும்படியாக, தேவ பக்தி விருத்தி அடையும்படியாக அதை குறித்து தான் பிரசங்கித்தாங்களே ஒழிய அவங்க இங்க சுகபோகமாய் வாழ்கிறதை குறித்து, இங்க ஐஸ்வர்யமாய் வாழ்கிறதை குறித்து எங்கேயும் பிரசங்கிக்கல. ஆனா மாறி இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, எங்க ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்மனர், அதனால நாங்க இன்னைக்கு உலகத்துல லவோதிக்கா சபை மேன்மை பாராட்டுகிறது அல்லவா, நெஞ்சிலே அடித்து மேன்மை பாராட்டுகிறது. எப்படி மேன்மை பாராட்டுகிறது அப்படின்னா, நாங்க திரவிய சம்பன்னர். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்க நிர்பாக்கியம் உள்ளவர், பரிதபிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியா இருக்கிறது அறியாமல் ஐஸ்வர்யவான் என்ற திரவிய சம்மன் என்று எனக்கு ஒரு குறை இல்லை என்று சொல்லுகிறபடியால். Children of God, from Matthew chapter 5 to 7, Jesus gave the Sermon on the Mount. What did he preach? He did not ask the people to live a wealthy life. Instead, he preached, as it is said in Matthew chapter 6 verse 19 and 20, do not lay up for yourself treasures on earth where moth and rust destroy and where thieves break in and steal, but lay up your treasures in heaven. This is what Jesus Christ preached to his people. Not only this, he preached many valuable things
things like be pure at heart, make peace with each other, be pure in spirit, and all these preachings were by Jesus Christ to be fulfilled, for a person to be fulfilled in godliness. He did not ask his disciples to preach about wealthiness. He did not ask people to live a wealthy life. But today's servants of God in today's churches, you are preaching a preaching that is not teachings of Jesus Christ. You are telling God is wealthy, so we are also wealthy. Like the churches of Laodicea, it is mentioned in Revelation chapter 3 verse 17 and 18. For you say, I am rich, I am prospered, I need nothing, not realizing that you are wretched, you are pitiable, you are poor, and you are blind and naked. லவோதிக்கா சபையுடைய ஊழியக்காரர் சொல்லுகிறான், நான் ஐஸ்வர்யவான் என்ற திறமைய சம்மன் என்று எனக்கு ஒரே குறை இல்ல அப்படின்னு மேன்மை பாராட்டி மார் தட்டுகிறான். ஆனா ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராகவோ எனக்கு ஒரு குறை இல்லை அப்படின்னு சொல்லி எதை குறித்து உலக ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லல. அவர் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து, இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினாங்களா, அந்த ரத்தம் நம்ம ஐஸ்வர்யமான உலக ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினாங்களா, இல்ல அப்படின்னா நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினாங்களா, இல்லைனா தேவ பிள்ளையே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினாங்களா? இந்த பூமியில அவங்க ஊழியம் செய்த 3.5 ஆண்டு எதை குறித்து பேசினாங்க? மனம் திரும்புதலை குறித்து பேசினாங்க, பாவ மன்னிப்பை குறித்து பேசினாங்க, இனி பாவம் செய்யாத என்று சொன்னாங்க. ஆமா, அயோக்கியமான காரியங்களை செய்யாத, இந்த உலகத்தில் அநியாயத்தை செய்யாத, ஆமா சீக்கிரத்துல என்ன செய்ய போறேன், வரப்போகிற பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, மனம் திரும்பும் தானே பிரசங்கித்தாங்க. அதை விட்டுட்டு மாறி மாறி எங்க இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை குறித்து, உலக லௌகீகத்தையும் உலக ஐஸ்வர்யத்தையும் பூமிக்குரியதையும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிற லவோதிக்கா சபையே இன்றைக்கு திரளாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட கல்லர் குகையாய் மாற்றப்பட்ட சபைகள் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் இயேசு இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அறைகூவல் விடுகிறாங்க. Children of God, servant of the church of Laodicea, he is telling, I am rich, I am prospered, I need nothing, but he is wretched, he is pitiable, poor, blind and naked. How can you say that you are rich, you are wealthier? What is the meaning of that? Do you think Jesus came to make you rich, wealthy in this world? He came to, did you understand that he came to give you all the worldly blessing? It is not like so. Jesus came to the world to give us the spiritual wealth, that is the eternal life. Why did Jesus shed his blood? To give us the worldly blessing or to receive the spiritual blessings? He came to this world to give us eternal life, that is the spiritual blessing. He came to this world for us to repent from the sins. In his 3.5 years ministries, he only preached about repentance of sins, forgiveness of sins. He asked the people not to sin again. He told the people not to live in a life of iniquity. He told the people to follow justice and righteousness and to keep the word of God. But today's pastors, you are preaching a different preaching which Jesus did not preach. You are preaching about the world. You are preaching about the worldly blessing which Jesus did not preach. That is why Jesus said, you people are making my Father's house a den of robbers. That is why you have to realize this preaching is not about the world, but it is about the spiritual blessing.